நீங்கள் எப்போதாவது உங்கள் எதிர்பார்ப்புகளை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்ததுண்டா? அவ்வாறு நினைத்திருந்தால் அதனை மறந்து விடுங்கள். நம் வாழ்க்கையோ எதிர்பார்ப்புகளை பின்னி பிணைந்ததாகவே இருக்கின்றது. அவ்வாறு இல்லாவிடில் நமது மனமானது செயலற்றதாகிவிடும். நமது மனதிற்கு கட்டளையிடாதீர்கள். அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு அது உங்கள் கைப்பாவையாக மாறிவிடும். தன் கையை நம்பி தோற்றவர்கள் இருக்கலாம், தன் நம்பிக்கையை நம்பி தோற்றவர்கள் ஒருபோதும் சரித்திரத்தில் இல்லை. ஒரு பாதை ஓரத்தில் இருந்த கடையில் பத்திரிகை ஒன்றை வாங்க முடியாத ஒருவர்தான் பல வருடங்களாகவும் முதலாவது பணக்கார வரிசையில் அவரது நாமம் பொறிக்கப்பட்டிருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் பில்கேட். அவர் பலமுறை பல பேட்டிகளில் இதை பற்றி கூறியுள்ளார். இதைத்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் கூறினார்கள். ஒரு கனவு காணுங்கள். கனவு என்பது உறக்கத்தில் வருவது அல்ல, உங்களை உறங்க விடாமல் செய்வது என்று கூறினார். அதாவது நமது எதிர்பார்ப்புகளை எவ்வாறாவது அடைந்து விட வேண்டும். முயற்சிகளை தளராது. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் பரவாயில்லை என்று எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? நாம் சிறு வயதில் கையூன்றி நடக்க பழகுகின்ற சந்தர்ப்பத்தில் விழுந்து விடுவோம் என்று பயந்திருந்தால் இன்று எழுந்து நடந்திருக்க மாட்டோம். நீங்கள் உயர்நிலை ஒன்றை அடைய வேண்டுமாக இருந்தால் உங்கள் மனதினை ஒருநிலைப்படுத்துங்கள். அப்போது நீங்கள் ஒரு நிலையை அடைவீர்கள். உங்கள் பயத்தை விட உங்கள் மனோபலமே பெரியது. எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் அனைத்து விடாமுயற்சிக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் உங்கள் கைகளில் வந்து தட்டும். நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் அடைய எவ்வாறு முயற்சி செய்தீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணவும். விரைவில் மீண்டும் நான்